10 கிராம் 1 கோடிக்கு விற்கப்படும் உலகின் விலை உயர்ந்த மரம் எது தெரியுமா? இதுல அப்படி என்னத்தான் இருக்கு? வாங்க அதனை பற்றி இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகின் மிகவும் காஸ்ட்லியான மரம் எதுவென்று கேட்டால் சிலர் சந்தன மரம் என்று கூறுவார்கள், சிலர் தேக்கு மரம் என்று கூறுவார்கள், சிலர் செஞ்சந்தனம் என்று கூட கூறுவார்கள். ஆனால் இந்த மரங்கள் எல்லாம் ஒரு கிலோ 10,000 முதல் 50,000 வரை மட்டுமே இருக்கும். ஆனால் உண்மையில் உலகின் மிகவும் காஸ்ட்லியான மரம் என்னவென்று நம்மில் பலருக்கும் தெரியாது. உலகின் மிக விலையுயர்ந்த மரமான கைனம் தங்கத்தை விட மிகவும் விலையுயர்ந்தது. இது அதன் நறுமணம், ஆடம்பர வாசனை திரவியங்கள் மற்றும் ஆன்மீக பயன்பாட்டிற்காக பெரிதும் மதிக்கப்படுகிறது. மேலும் இதன் சில துண்டுகளே பல கோடிகளுக்கு விற்கப்படுகின்றன. இந்த மரத்தின் தனித்துவம் என்னவென்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். கைனம் மரத்தின் விலை. உலகின் மிக விலையுயர்ந்த மரமான கைன மரம் அகில் மரத்தின் அகர்வுட் ஒரு அரிய மற்றும் உயர்தர வகையாகும். இதன் தனித்துவமான நறுமணம் மற்றும் அரிதான தன்மை காரணமாக இது தங்கத்தை விடவும் பல மடங்கு மதிப்புமிக்கதாக கருதப்படுகிறது. உயர்தர வெறும் 10 கிராம் கைன மரத்தின் விலையே கிட்டத்தட்ட 85 ரூபாய் லட்சமாக இருக்கலாம். இந்த அரிய வகை மரம் முக்கியமாக தென்கிழக்கு ஆசியாவின் சில பகுதிகளிலும் இந்தியாவில் அசாம் மாநில காடுகளிலும் காணப்படுகிறது. கைனம் மரம் எவ்வாறு உருவாகிறது? கைனா மரம் இயற்கையாகவே எல்லா மரங்களிலும் உருவாவதில்லை. அக்விலாரியா வகை மரங்களில் பூஞ்சை தொற்று ஏற்படும்போது அதற்குக் காரணமான சிறப்புச் சூழல்களில் மட்டுமே இது உருவாகிறது. அத்தொற்றிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள அம்மரம் தனது தண்டுப் பகுதியின் உட்புறத்தில் டார்க் நிறமும் நறுமணமும் கொண்ட ஒரு பிசினை சுரக்கிறது. பல தசாப்தங்கள் அல்லது நூற்றாண்டுகளாக இந்த பிசின் மெல்ல மெல்ல மிகவும் மதிப்புமிக்க கைனம் மரமாக மாறுகிறது. மிகச்சில மரங்களில் மட்டுமே இத்தகைய அரிய பண்பு உருவாகிறது. கைனம் மரம் ஏன் விலை அதிகமாக உள்ளது? கைனம் அதன் தீவிரமான, நீண்ட நேரம் நிலைத்திருக்கக்கூடிய மற்றும் தனித்துவமான நறுமணத்திற்கு பெயர் பெற்றது. இது மிகவும் அரிதானது என்பதால் சேகரிப்பாளர்களும் உயர்தர வாசனை திரவிய தயாரிப்பாளர்களும் இதற்காக மிகப்பெரிய தொகையை செலவிடுகின்றனர். 2021ஆம் ஆண்டில் சுமார் 600 ஆண்டுகள் பழமையான 16 கிலோ எடையுள்ள கைனம் மரத்துண்டு ஒன்று கிட்டத்தட்ட 171 ரூபாய் கோடிக்கு விற்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஜப்பானில் இம்மரம் கியாரா என்று அழைக்கப்படுகிறது, மேலும் இது பெரும்பாலும் அகில் மரங்களின் அரசன் என்றும் குறிப்பிடப்படுகிறது. கைனம் மரம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? கைனம் மரம் முக்கியமாக உயர்தர வாசனை திரவியங்கள், ஊதுபத்திகள் மற்றும் ஆன்மீகச் சடங்குகளில் பயன்படுத்தப்படுகிறது. மத்திய கிழக்கு மற்றும் ஆசிய பகுதிகளில் மிகவும் பிரபலமான ஊத் வாசனை திரவியம் பெரும்பாலும் அரிய வகை அகில் மரப்பிசினைக் கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இதன் தனித்துவமான நறுமணம் காரணமாக தியானம் மற்றும் மதச் சடங்குகளின் போதும் இம்மரம் எரிக்கப்படுகிறது. சில கலாச்சாரங்களில் இது பாரம்பரிய மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. பிற காஸ்ட்லியான மரங்கள். கைனம் மரத்தைத் தவிர வேறு பல மரங்களும் மிகவும் மதிப்புமிக்கவை. ஆப்பிரிக்க கருங்காலி மரம் அதன் வலிமை மற்றும் அடர் நிறத்தின் காரணமாக இசைக்கருவிகள் மற்றும் பில்லியர்ட் குச்சிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. பாம்பு மரம் ஆடம்பரமான கைத்தடி கைப்பிடிகள் மற்றும் நகைகளுக்கு புகழ்பெற்றது. கருங்கர் மரம் பியானோ பட்டன்கள் மற்றும் அலங்காரப் பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது. Thanks for watching.